எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால நான் ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகிற்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கேன். ரொம்ப பேசுகிறேன் இவங்களை பற்றி. ஏன்னா அன்பே சிவம் படத்தில் ஒரு டைலாக் வரும். மாதவன் கமல் சார்ட்ட சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பாரு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, multi+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இந்த நேரத்தில் ஜீவாவையும் ஒரு செகண்ட் மேடை கழிச்சு அவரையும் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக மேடையே ஏறினதில்லை. இதான் முதல் சினிமா ஆம்பளை திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதை 2வது சினிமா மேடை. அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம். ஸோ அண்ணன் வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்னைக்கு தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி விடுற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால நான் ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகிற்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கேன். ரொம்ப பேசுகிறேன் இவங்களை பற்றி. ஏன்னா அன்பே சிவம் படத்தில் ஒரு டைலாக் வரும். மாதவன் கமல் சார்ட்ட சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பாரு, இது என்ன லவ்வா அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் நான் அவங்களோட பற்றி ரொம்ப உயர்வாக பேசினா இவங்களே நான் நக்கலடிப்பாங்க பின்னாடி. அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும் ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை என்னை ரொம்ப நெகிழ வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா.
இந்த நிறுவனம் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகனை நம்பி வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ பாதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multiplex languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.